வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபியோட ஸ்கின் கலரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பேபி பவுடர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, குழந்தையோட கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு சோப்பு, ஷாம்பு அண்ட் பவுடர் இதை பற்றிலாம் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது இது ஒன்று தான். குழந்தைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மசாஜ் ஆயில், சோப்பு, ஷாம்பு, பவுடர், க்ரீம், அப்புறம் லோஷன், பாடி வாஷ் இதில் எதுவாக இருந்தாலும் சரி, அது அவங்களோட கலரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இல்லாமல் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவும் இல்லாத ப்ராடக்டாக நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பேபியோட ஸ்கின் பெரியவங்க நம்மளை மாதிரி இருக்காது, ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, குழந்தையோட மேலே உள்ள அந்த ஸ்கின் எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இது மாதிரி நேரத்தில் தான் நம்ம அவங்களுக்கு ஒரு கரெக்டான பேபி ப்ராடக்டை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ நான் என்னோடய குழந்தைக்கு ரெகுலராக என்ன பேபி பவுடர் யூஸ் பண்ணுறேனோ அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதை தான் நான் இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்டை தான் நான் என்னோடய பேபி பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஒரு பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒன்று கார்ன் ஸ்டார்ச் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா டால்கம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. டால்கம் யூஸ் பண்ணி பண்ணுற பவுடரை நம்ம பேபிக்கு யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வரும்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ வர ப்ராடக்டில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டால்கம் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுறதில்ல. ஸோ இதான் நான் என்னோடய குழந்தைக்கு யூஸ் பண்ணுற பேபி பவுடர், மாமாஎர்த் பேபி பவுடர். இது நான் என்னோடய குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, இதில் டால்கம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மேட் சேஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட்டும் கூட. ஸோ மாமாஎர்த் பேபி பவுடர் வித் ஆர்கானிக் ஓட்மெல் அண்ட் ஆரனட் பவுடர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்க ஆர்கானிக் ஓட்மெலும் ஆரனட் பவுடரும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக இது பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட். அண்ட் இவங்களே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோ டால்க், டைஸ் ஆர் பேரபென்ஸ் அப்படின்னு. ஸோ இது ஒரு டைஸ் ஃப்ரீ அண்ட் பேரபென்ஸ் ஃப்ரீ ப்ராடக்ட் தான். அதாவது ஹார்ஷ்ஃபுல் கெமிக்கல் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நோ டால்க் அப்படின்னா இந்த பவுடரில் அவங்க டால்கம் யூஸ் பண்ணல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 0 to 5 years வரைக்கும் இருக்க பேபிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 150 கிராம். ஸோ இங்கே நீங்கள் பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 100% நேச்சுரல் டால்க் ஃப்ரீ ஃபேஸ் அண்ட் பாடி பேபி பவுடர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்க ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் குழந்தைக்கே ரொம்பவே சேஃப் அப்படின்னு டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது குழந்தைக்கு ரொம்பவே சேஃப் அப்படின்னும், இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட் அப்படின்னும், இதில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவும் இல்லை, அதாவது டால்க், எஸ்எல்சி, பேரபன், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக இதில் அந்த கார்ன் ஸ்டார்ச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேபி பவுடரை பார்த்திங்கன்னா கார்ன் ஸ்டார்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஆரனட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்காங்க, சோடியம் பென்சோயேட், ஜிங்க் ஆக்சைடு, ஓட் கார்ன் அண்ட் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தான் இந்த பேபி பவுடரில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் ஃபார் யூஸ், அதாவது குழந்தைக்கு நீங்கள் கொஞ்சமாக இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு குளிக்க வச்சதுக்கப்புறம், அப்படி இல்லைனா அவங்களோட டைப்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி. ஸோ அப்படி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டு இருக்குது. இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 199 ருபீஸ், அதாவது 150 கிராம் 199 ருபீஸ். ஸோ நான் இதை ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் இந்த பவுடர் 156 ருபீஸ்க்கு டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிது. ஸோ இது நீங்கள் மாமாஎர்த்தோட வெப்சைட்லேயே வாங்கிக்கலாம், இல்லை ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியோ அது நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைக்கு நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, அவங்க முன்னாடி இருந்த கலரை விட கொஞ்சம் நல்லாவே கலர் இன்க்ரீஸ் ஆனாங்க. அதை நான் நோட் பண்ணேன். இந்த பவுடரை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கையில் கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா மற்ற பவுடர் மாதிரி உடம்புல ஒட்டாது. அதே மாதிரி சில பவுடர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லு குழந்தையோட நுரையீரலுக்குள்ளே போய் அவங்கள அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இந்த பவுடரில் எதுவுமே இல்லை. பவுடர் மெயினாக சாஃப்டாலாம் இருக்காது, நரன்னு தான் இருக்கும். ஏன்னா இதில் கார்ன் ஸ்டார்ச்சும் ஆரனட் பவுடரும் இதில் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப சாஃப்டாலாம் இந்த பவுடர் இருக்காது. எப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கேரம் போர்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பவுடர் மாதிரி கொஞ்சம் நரன்னு தான் இருக்கும். ஸ்மெல்லுமே கூட பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நான் இந்த பவுடரை என்னோடய குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணேன். மெயினாக இதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட கலரும் கூட இன்க்ரீஸ் ஆனதை நோட் பண்ணேன்.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நான் என்னோடய குழந்தைக்கு பிறந்ததுலேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. உங்கள் குழந்தைக்கு பெஸ்ட்டாக ஒரு பேபி பவுடர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாமாஎர்த் பேபி பவுடரை தாராளமாக உங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் மெயினாக நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான், குழந்தைக்கு வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக பவுடர் யூஸ் பண்ண வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள் போதும். ரொம்ப போட்டு டஸ்டிங் பண்ணாமல், அதாவது அதிகமாக நீங்கள் குழந்தைக்கு வந்து மேலே வந்து பவுடர் போடாமல் லைட்டாக தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் நீங்கள் அவங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ நீங்களும் இந்த மாமாஎர்த் பேபி பவுடரை உங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட், பேபி கேர் டிப்ஸ் அண்ட் பேபி லேர்னிங் வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.